ஹாய் நண்பர்களே, வணக்கம். ஹாப்பி தீபாவளி, பிளேட்டட் விஷஸ். தீபாவளி முடிஞ்சிருச்சு. நான் இப்போதான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். சாரி, ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதனால என்னால் பண்ண முடியல. மொபைலில் அதிகம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. நான் இதே ட்ரெஸ்ஸில் தான் தீபாவளி கொண்டாடினேன். நீங்களும் புது ட்ரெஸ் போட்டிங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேத்தெல்லாம் செம்ம மழைங்க எங்க ஊர்ல. உங்க ஊர்ல மழையா? இங்க வேணா பாருங்க, இன்னமும் மழை பெய்யுது. நான் இப்போ வெளியில கிளம்பி இருக்கிறேன். எப்படியோ போயிட்டு மழையிலேயே போயிட்டு இது பண்ணிட்டு வரலான்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த நல்ல நாள்ல தயவு செஞ்சு சொந்த பந்தங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பா, அம்மா அப்பாவை தவிர்த்து யாரையுமே நம்ப கூடாது. எனக்கு தெரிஞ்சு யாரையுமே நம்பாதீங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு தான் இருக்கிறாங்க. சுயநலக்காரங்க வாழ்ற இடம். நான் அப்படி இல்லைங்க. உண்மைக்குமே நீங்க யார வேணாலும் என்னை கேட்டு பாருங்க. நான் சொந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவன். நானே என்னை பெருமையா பேசிக்க கூடாது. நான் அப்படிதான் இருந்தேன். எல்லாரும் வேணும்னு நான் நினைக்கிறேன். பட் மத்தவங்க பூரா அவங்கவுங்க சுயநலத்தை தான் பாக்குறாங்களே தவிர்த்து யாரையும் பாக்குறது இல்ல. ஒண்ணு மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும். எப்பவுமே நம்ம தான் பாத்துக்கிறோம். சொந்தங்கள் எப்படி சொல்றது, ஒரு லிமிட்டாங்கன்னு நம்ப கூடாது. அரவணைச்சுக்குவாங்கன்னு நம்ப கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லை. நான் என்னைக்கு அதை எதிர்பார்த்து நான் யாருக்கூடயும் பழகிறதும் கிடையாது. இவ்வளவுதான் சொந்தங்கள், இவ்வளவுதான் பந்தங்கள். வேணும்னா வச்சுக்குவாங்க, வேண்டாம்னா வேண்டாம் விட்டுருவாங்க. தேவைக்கு மட்டும்தான் நான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உண்டான தேவைகளுக்கு மட்டும்தான் நான் இருக்கேன். எனக்குன்னு யாரும் கிடையாது, என் குடும்பத்தை தவிர, எங்க அம்மாவை தவிர. அவ்வளவுதான். பாருங்க, என் தம்பி கீழே விழுந்துட்டான். அதான் காயம் பட்டுருக்குது. என்ன பண்றது? நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை, என்னோட இது எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேங்க. யாரும் எங்களையும் பார்க்க தேவையில்லை. முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு சொந்தங்களை நம்பாதீங்க. சொந்த பந்தங்களை சுத்தமா நம்பாதீங்க. ஓகே? நீங்க நல்லா இருந்தாதான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஓகே, பாய். கரெக்ட் தானே? ஏன்டா கண்ணு கலந்து வேர்க்குதுட்டோம்.